அரே நமஹா. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் தமிழில் வீடியோ போடுறது ரொம்ப கம்மி. நாங்கள் இன்னைக்கு இந்த இலந்தப்பழம் வச்சு ஒரு ஜாம் சொல்லுவோம். நாங்கள் கன்னடத்தில் குஜ்ஜு அப்படின்னு சொல்லுவோம். அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைக்கிறேன். நான் நேற்றுக்கு மார்க்கெட் போனப்போ ஃப்ரெஷ்ஷாக இலந்தப்பழம் கிடைச்சது. இந்த பாருங்க, ரொம்ப நல்லா இருந்தது இந்த இலந்தப்பழம். இந்த இலந்தப்பழம் வச்சு வடையும் போடலாம். இந்த இலந்தப்பழம் வச்சு இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி ஜாமும் பண்ணலாம். இதை இதுக்கு முக்கியமாக இந்த வெல்லம் இதெல்லாம் வேணும். ஸோ இவ்வளோ வெல்லம் எடுத்துக்கோங்க. இவ்வளோ வெல்லம் எடுத்துட்டு முதல்ல கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த வெல்லம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் இந்த வெல்லம் கொதிச்சதுக்கப்புறம் நான் வேறு என்னென்ன வேணும் அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வெல்லத்தை எடுத்து கொதிச்சுட்டு இது. அதுக்கப்புறம் இந்த இலந்தப்பழம் இருக்கு இல்லையா, இதை நல்லா பிதுக்கிண்டு தோலை எடுத்து பிதுக்கிண்டு, ஏன்னா உள்ள புழுவெல்லாம் இருக்கும், எடுத்து பிதுக்கி இந்த இது க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு போடுறதுக்கு உப்பு, கொஞ்சோண்டு மிளகா பொடி, கொஞ்சோண்டு மிளகு பொடி, இது ஜீரக பொடி, பெருங்காயம், கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி. இதெல்லாம் நம்ம போட்டு பண்ணணும். இல்லை கொஞ்சம் கொஞ்சம் துளி போட்டால் போகிறோம். இந்த இலந்தப்பழத்தில் என்னென்னா நிறைய வைட்டமின் சி இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. அதுக்கப்புறம் இது ஜீரணத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு வாந்தி பித்தம் வாய் ஒரு மாதிரி கசப்பாக இருக்குது அந்த மாதிரிலாம் இருந்தால் இந்த இலந்தப்பழம் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. நாங்கள்லாம் இலந்த வடை போட்டு அதை ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும் வச்சுட்டு அப்பப்போ வாய் ஒரு மாதிரி கசப்பாக இருந்தால் அந்த இலந்த வடையை சாப்பிடுவோம். அந்த மாதிரி இதையும் சாப்பிடலாம். இது எப்படி பண்ணலாங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்க, இப்போ இதில் இந்த இலந்த பழத்தெல்லாம் இதில் போட்டாச்சு. இந்த மாதிரி போட்டு கொஞ்சம் நான் நிறையா லாங்குவேஜில் வீடியோ எடுக்கிறதுனால கொஞ்சமாக ஒன்றுத்துக்கும் பண்ணிகிட்டு இருக்கேன். இது கொஞ்சோண்டு மிளகா பொடி, கொஞ்சமாக பெருங்காயம், ஜீரக பொடி, மிளகு, அப்புறம் உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா இது கொதிக்கணும். பாருங்க, நல்லா இப்படி கொதிச்சு அழகாக இது ஜாம் மாதிரி வரும். இது பாட்டிலில் வச்சுட்டு ஃப்ரிட்ஜுக்கு வெளியில் நீங்கள் வச்சா கூட இது ஒரு 10 நாள் 15 நாள் வரைக்கும் இது ஒன்றுமே ஆகாது. ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு எப்போ வேணுமோ இது எடுத்து சாப்பிடலாம். இதில் புளிப்பு, உரப்பு, உப்பு எல்லாமே இருக்கிறதுனால வாய்க்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், உடம்புக்கும் நல்லது. பாருங்க இது எப்படி கொதிச்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி இது கொதிச்சுட்டு இருக்கும். இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன்.